ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனுவுக்கும் மாயாவுக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஜோசியர் 4 குறித்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, ஜோசியர் இப்படி முடிவு பண்ணுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ மாயா தலையில் இந்த பூந்தொட்டியை தூக்கி தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாருவும் பார்வதியும் பார்த்தோம்னா மேலே மாடிக்கு போகிறாங்க. அப்போ மாயா இருக்கிற இடத்துல கரெக்டாக பூந்தொட்டியை தூக்கி அவங்க தள்ளி விட அது பத்மாவோட தலையில விழுந்துருது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா, பார்வதியும் சாருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் வராங்க. அப்போ தலையில் அவங்க பெரிய ஒரு கெட்டா தூக்கி போடவும் உடனே எங்கே பார்த்தோம்னா பத்மா ஐயோ தலையை தூக்க முடியலையே, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவை அப்படிங்கும் போது என்னமோ நானே வேணும்னே என் தலையை கொடுத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயோ என்னத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சீனு வராங்க. சீனு ஃப்ரூட்ஸு அதாவது ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி என் தலையில் பூந்தொட்டி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது எப்படி கரெக்டாக உன் தலையில் விழுந்துச்சு அப்படிங்கவும் ஐயோ இது என்னது, நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சாரும் அப்படியே பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ திரும்பவும் ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி கரெக்டாக உன் தலையில் விழுந்துச்சு அப்படிங்கும் போது உடனே பார்வதி சொல்லி சமாளிக்கிறாங்க. அது நாங்கள் துணி காயப்படுறதுக்காக மேலே போனோம். அப்போ சாரு அங்கே நின்றுட்டு இருந்தாலா, அவளுக்கு தெரியாமல் அவள் இந்த மாதிரிக்கு தள்ளி விட்டுட்டா, அவளுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்படிங்கவும் உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ, உனக்கு கண்ணு தெரியாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா சீனு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே பார்வதி கேட்குறாங்க, உங்கள் அம்மா தலையில் இப்படி விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே சீனு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன சீனு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாமல் இருக்கிற அப்படிங்கவும் அப்போ மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிக்கிட்டு அவன் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், நீ வேறு அப்படிங்கவும் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியாது, சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்களே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க, என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கவும் உடனே பத்மா இது கூட நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம உடனே சரின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன சீனுன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்காக டேட்டு குடிச்சு கொடுத்துருக்காங்களா, அதனால என்னால் தடைப்பட்டுற வேண்டாம் அப்படிங்கும் போது இல்லைம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு நிலமையில இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கவும் இப்போ மணி சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, சாந்தி முகூர்த்தம் குறிச்ச டேட்டிலே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பத்மாவும் அதே மாதிரிக்கு சொல்கிறாங்க. அப்போ சீனு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு என்னமோ சகுனமே சரியில்லை, அதனால இன்னொரு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே மாயா ஐயோ இன்னைக்கு போச்சுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, சரி என்ன பண்ணுறதுக்கு, ஏற்கனவே அன்னைக்கு ஒரு நாள் குறித்து கொடுத்தாங்க, அன்னைக்கு இப்படி தான் நடந்துச்சுது, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே சாருவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடா இன்னைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல அப்படிங்கவும் வேற என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுதில்ல அப்படிங்கவும் அவங்க எனக்கு வச்ச குறி அவங்களே விழுந்துட்டாங்க, இன்னைக்கும் அவங்களுக்கு சாதகமாகவே நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் தனா கிட்ட சொல்றாங்க, நீ இந்த போட்டியில விளையாடணும்னு சொல்லி நினைக்கிற, என்ன நினைக்கிற அப்படிங்கும்போது இல்லை கார்த்தி கோச் கொடுக்கறதா இருந்தா நான் இந்த போட்டியிலே விளையாடலைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு தானா, அதாவது போட்டியில விளையாட மாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருக்காத, அதாவது உனக்கு அவன் பிராக்டிஸ் பண்றது வேணா வேண்டான்னு சொல்லு, ஆனா போட்டியில பிராக்டிஸ் பண்ணினதா தான் உனக்கு போட்டியில ஜெயிக்க முடியுமா என்ன, நீயே உனக்கு நீயே அதாவது பிராக்டிஸ் பண்ணி போட்டியில் ஜெயிக்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கதிர் அப்படி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது இல்லை இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிடலான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது சரி நீ மட்டும் போக வேண்டாம் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க கிளம்பும் போது பார்த்தோம்னா ஏஜென்சியிலேருந்து அவங்க பார்ட்னர் கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கதிர் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கவோ இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் அங்கே போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது இல்லை இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தனா சொல்கிறாங்க,
சரி கதிர் முக்கியமான வேலைங்கிறாருல, அதனால நீ கிளம்பிப்போ, நான் அங்கே போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதிரும் அங்கே கிளம்புறாங்க. தனா வந்து பார்த்தோம்னா இங்கே கிளம்பி வராங்க. அப்போ வந்து அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த போட்டியிலேருந்து நான் வந்து விளையாடணும்னு எனக்கு வந்து அதாவது இஷ்டம் இல்லை, நான்லாம் விலகிக்கிட்டது அப்படிங்கும்போது அப்போ அவங்க வரதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தனா வந்து இருக்கிறத பார்த்ததுமே அவங்க ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க. அப்போ தனா கிட்ட வந்து அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருமா, உன்னுடைய கணவரோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ ஏற்கனவே எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கிற, அப்போ நீ வந்து இந்த போட்டியில் வந்து நீ விளையாடலைன்னா உடனே வந்து இந்த பணத்தை எங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்படி இல்லைன்னா உன் கணவர்கிட்ட நீ பணம் வாங்கின விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணட்டும்னு நீயே முடிவெடுத்துக்கோ அப்படிங்கவும், என்ன சார் என்னால் இந்த பணத்தை இப்போ உடனே கொடுக்க முடியாது, தயவுசெய்து என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிக்கு அந்த கார்த்தி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக எனக்கு வருவானா, அதனால தான் இந்த போட்டி விட்டே நான் விலகிறேன், ஏன்னா அவனுக்கு எனக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கவும், இங்கே பாருமா, நீ இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிற, உன்னுடைய பர்சனல் விஷயத்தில் இதில் வந்து நீ இது பண்ணக்கூடாது. அவர் வந்து பார்த்தோம்னா உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வந்திருக்க கோச்சாக்கும், அவ்வளோதான் உங்களுக்குள்ள வரவு, மற்றபடி வந்து உங்கள் பர்சனல் வரவெல்லாம் அங்கே நீ எடுத்துகிட்டு வரக்கூடாதுமா அப்படிங்கவும், அப்போ தானா வந்து சொல்கிறாங்க, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனடியாக நீ பணத்தை எடுத்து வை அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு தானா, நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற, இதை மட்டும் நீ வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக கொடுத்தோம்னா கண்டிப்பாக உனக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறமா உங்கள் வீட்டு குடும்பமானமே வந்து போயிடுவோம், உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கௌரவத்தை வந்து கெடுக்கிறதுக்காக நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ கார்த்திங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது கார்த்தி ரூமில் வந்து வெளியே வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே வந்து தானா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் வந்து ஹலோ சொல்லிக்கிடுங்க அப்படிங்கவும், உடனே தானா வந்து கோவத்தில் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவங்க எந்திரிச்சு வந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து, பார்த்தீங்களா சார், நீங்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறீங்க, ஆனாலும் வந்து அவள் எப்படி வந்து போகிறா பார்த்தீங்களா அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் கார்த்தி சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தானா நம்ம வழிக்கு வருவா, ஏன்னா அவள் வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டு சைன் நம்மகிட்ட தான் இருக்குது அந்த பேப்பரு, அதனால வந்து கண்டிப்பாக அவளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தானா வந்து ரொம்பவே சோகத்தில் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் வந்து அவங்க பார்ட்னரை பார்க்கறதுக்காக போகும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், நான் ஒரு 4 நாள் என்னுடைய தங்கச்சி கல்யாணம், அதனால வந்து நான் போயிட போகிறேன், 4 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், அது வரைக்கும் நீ தான் அதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து கதிர் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த சேரை பார்க்கவும், உடனே வந்து இந்த சேரில் நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை அந்த சேர் எனக்கு தேவை கிடையாது, நான் எப்போ மீதி பணத்தை கொடுக்குறேனோ அப்போ அந்த சேரில் வந்து நான் உட்காந்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க சிலிண்டர் போடுறதுக்காக கதிர் வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, சைக்கிளை ஓட்டி வந்துட்டு இருக்கவும், அப்போ எதிர வந்து தனா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. தனா வந்து பார்த்தோம்னா அதாவது அவங்க பேசினதையே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து கதிர் அவங்க கவனிக்காமே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. கதிருங்க ரொம்பவே சோகத்தோட அவங்களும் வந்து அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தனா வந்து எதுலேயே விழுறதுக்காக போகும்போது கரெக்டாக மாயா வந்து தடுத்துருந்தாங்க. தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தனா உடனே வந்து மாயாவை பார்க்குறாங்க. என்ன தனா, இப்போ நான் மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், இந்த இதெல்லாம் நீ விழுந்திருப்ப அப்படிங்கிற போது, என்ன தனா உனக்கு என்ன ஆச்சு, உன் முகமே சரியில்லை அப்படிங்கவோ, அப்போ தனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மாயா கிட்ட சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன தனா, எந்த பிரச்சனையானாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா, இப்போ எதுக்காக நீ கவலைப்படுற நான் இருக்கும்போது அப்படிங்கும்போது, இல்லை நான் அவர்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறேன், இப்போ நான் அது உடனே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு, அப்படி இல்லைன்னா நான் போட்டியில் வந்து நான் விளையாடணும் அப்படிங்கிறாரு, இதுக்கு கார்த்தி தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுப்பாங்காரு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மாயா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.